உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒருவரும் சிறர்கள் வாசம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 பா. எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள இயேசப்பா, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி 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 இயேசப்பா. இந்த அதிகாலையில் ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு கூடி வர செய்திரே உமக்கு நன்றி 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 அப்பா. இரவெல்லாம் பாதுகாத்து மிகவும் ஒரு நாளில் காண செய்திரே உமக்கு நன்றி 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 சப்பா. இந்த வேலை அதிகாலை செப்பது தொடக்கத்திலும் கரங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் சப்பா உங்க பிரச்சனை ஆராதனை அப்பா. உங்க பிரச்சனை ஜெபமாய் காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. இன்னும் வர வேண்டியவர்கள் சீக்கிரமாய் வர நீங்க உதவி செய்யுங்க சப்பா. நாங்க எல்லாரும் ஒரு நாமத்தை உயர்த்த நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்பா இந்த நாளை சப்பா எங்க முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு முழு ஸ்ரீத்தோடு ஆராதிக்க துதிக்க உதவி செய்யுங்க சப்பா. எல்லா தூக்கத்தின் ஆவிகள் பலவீனத்தின் ஆவிகள் கர்த்தர் நீங்க எடுத்து போடுங்க சப்பா. நாங்கள் உற்சாகமாய் துதிக்க ஆராதிக்க கர்த்தர் தாமே கிருபை தாங்க சப்பா. அப்பா நாங்க முழு ஆத்மாவோடு துதிக்க உதவி செய்யுங்க சப்பா. எங்க சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க சப்பா. நாங்க ஒரு மனமாய் கூடி ஜெபிக்க ஆராதிக்க உதவி செய்யுங்க சப்பா. உங்க பிரச்சனை ஆராதனை காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. இதனால எனக்கு எல்லா ஜெப குறிப்புகளும் ஆண்டவரே கர்த்தர் தாமே கேட்டு ஆம் என்றும் ஆமென் என்று பயத்தாங்க சப்பா. பைபிளிங் ஆஸ்வதிங்க செய்திகளை ஆஸ்வதிங்க சப்பா. இந்த நாள்ல கர்த்தர் தாமே எங்களை என்ன பேசுமா இருக்குன்னு பேசுங்க சப்பா. நீங்க பேசுறதை காதலவர்களாக கேட்டாண்டவரே அந்த வார்த்தை எங்க வாழ்க்கை நடக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்யுங்க சப்பா. அந்த வார்த்தையானது எங்களுக்குள்ள சென்றாண்டவரே 100 மடங்கு பலனை தரத்தை காணப்பட நீங்க உதவி செய்யுங்க சப்பா. தொடக்கம் முதல் முடிவரைக்கும் கரங்கள் அர்ப்பணிக்கிற ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடலாம். உன்னத பாடல் பாடல் புத்தகத்திலே 336வது பாடல். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான்
துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வேன். ஓயாமல் முத்தம் செய்வேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்வேன். எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, ஐயா ஆறுதல் நாயகனே, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீதானையா, என்னை விட்டு ஏடுபடாத நல்ல பங்கு நீதானையா, நல்ல பங்கு நீதானையா, ஐயா நல்ல பங்கு நீதானையா, உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ஹல்லேலூயா. இன்னொரு பாடல் பாடலாம். உன்னத பாடல் பாட்டு 396வது பாடல். நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி, நல்லவரே இயேசுதேவா, நன்மையினால் முடிசூட்டி, கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர், கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர்.
நீதான் நடத்தினீர். தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே. இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே. இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்திட தடுமாறும் வேளையிலும் உம் சித்தம் செய்திட பாதை காட்டினீர் என்றும் சோத்திரம். பாதை காட்டினீர் என்றும் சோத்திரம். தேவா உம்மை நான் என்றும் துதிப்பேன் நல்லவரே. இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே. இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே. இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி நல்லவரே. இயேசு தேவா நன்மையினால் முடிசூட்டி. ஹல்லேலூயா. யாவர் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை மட்டும் நடத்தி வந்தீரே உமக்கு நன்றி 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 அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் எங்களுக்கு கண்ணின் மணி போல பாதுகாத்திரே உமக்கு நன்றி 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 சப்பா. இந்த நாளை எத்தனை பேரை காண முடியாமல் இருக்காங்க சப்பா. ஆனா இந்த நாளையில காண உதவி செய்திரே உமக்கு நன்றி 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 சப்பா. எங்கள் போக்க வரது ஆசிரியத்திலே உமக்கு நன்றி 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 அப்பா. எத்தீங்கும் அணுகாமல் சப்பா உங்களை சிறகால முடி மறுத்து பாதுகாத்து வழிநடத்தினரே உமக்கு நன்றி 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 அப்பா. எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி 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 நன்றி. எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி 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 அப்பா. நல்லவரே வல்லவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. மாறாதவரே மறவாதவரே உமக்கு நன்றி 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 அப்பா. எங்களோட இருந்து ஆளுகை செய்கிறவரே உமக்கு நன்றி 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 சப்பா. இந்த கால வேலை நோக்கி பாத்திரமானவரே எல்லா துதிக்கும் மனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா. எங்கள் துயாதி துயவரே உமக்கு சோதரம் 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 சோதரம்ப்பா. உன்னதரே உயர்ந்தவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். மாறாதவரே மறவாதவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். ஒப்பற்றவரே மாசில்லாதவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதபடி ஏற்றவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா. எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு சோதரம் 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 சோதரம். எங்கள் சமாதானத்தின் காரணரே உமக்கு சோதரம் 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 சோதரம். எங்கள் கண்மலையே உமக்கு சோதரம் 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 சோதரம். எங்கள் கோட்டையே எங்கள் துர்கமே உமக்கு சோதரம் 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 சோதரம். உன்னதரே உயர்ந்தவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். 16 சிறந்தவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். நல் எபினேசரை நடத்தி வந்தவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். நல் மேய்ப்பரே உமக்கு சோதரம் 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 சோதரம். ஆடுகளுக்காக தன் ஜீவனை தந்தவரே உமக்கு சோதரம் 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 சோதரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு சோதரம் 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 சோதரம். எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே.
ஆண்டவரே. இந்த காலை வேலை சப்பா அவருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதிங்க சப்பா. இந்த நாள் அவர் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையில கர்த்தர் தாமே உடனிருந்து நீங்க வழிநடத்துங்க ஆளுகை செய்யுங்க சப்பா. அவர் எடுக்கிற எல்லா பயணங்களும் ஆண்டவரே நீரே அவரோடு இருந்து நீங்க ஆளுகை செய்யுங்க வழிநடத்துங்க சப்பா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்னீங்களே சப்பா. அந்த வார்த்தை படி கர்த்தர் தாமே நீங்க நடத்துங்க சப்பா. இன்னும் அநேக அதிகாலை ஜெபத்துல வந்து கலந்துக்கல நீங்க உதவி செய்யுங்க சப்பா. என்னை சிநேகிதன் சிநேகிப்பேன் அதே காலத்துல கண்டிப்பார்கள் சொன்ன வார்த்தையின்படி சப்பா. இன்னும் அநேகர் வந்து கலந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க சப்பா. அப்பா அநேகர் வந்து அப்பா மாறாதிக்கு அதிகாலை திடீர பிள்ளைகளா எங்க சபையர் எல்லாரையும் கர்த்தர் தாமே நீங்க மாற்றி நாளுக்கு செய்யுங்க சப்பா. வந்திருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கர்த்தர் தாமே நீங்க ஆஸ்வதிங்க சப்பா. அப்ப பிள்ளைகள் படிக்கிற படிப்பை நீங்க ஆஸ்வதிங்க சப்பா. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது ஆண்டவரே கர்த்தர் தாமே அவரோட இருந்து நீங்க வழிநடத்துங்க ஆளுக செய்யுங்க சப்பா. உங்களுடைய சிறகால் மூடி வரத்தை நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க சப்பா. பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டிய நாணத்தை நீங்க தாங்க சப்பா. பிள்ளைகள் எழுதி கொண்டிருக்க எல்லா தேர்வுகளும் ஆண்டவரே கர்த்தர் தாமே நீங்க உடனிருந்து வழிநடத்துங்க ஆளுக செய்யுங்க சப்பா. படித்ததை மனதில் வைத்தே சப்பா. நேற்றை எழுத நீங்க உதவி செய்யுங்க சப்பா. பிள்ளைகள் எது மறக்காது படிக்க சப்பா. பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பலவீனம் அணுகாமல் ஆண்டவரே கர்த்தர் தாமே நீங்க வழிநடத்துங்க ஆளுக செய்யுங்க சப்பா. வந்திருக்க ஒவ்வொருத்தரும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிங்க. அதே போல எனக்கு கொடுத்த ஊழியக்கார குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அவர்களை கர்த்தர் தாமே நீங்க என்ன எடுத்து அதிகமா நீங்க உதவி நடத்துங்க சப்பா. அவங்களோட இருந்து நீங்க வழி நடத்துங்க சப்பா. எடுக்கிற எல்லா பயணங்களும் ஆண்டவரே கர்த்தருடைய காரமே சப்பா. முன்ன பின்னுமா இருந்து நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க சப்பா. எந்த ஒரு பலவீனம் அணுகாமலே சப்பா. இருக்கிற எல்லா பலவீனம் கர்த்தர் தாமே நீங்க மாற்றிக்கொண்டே சப்பா. ஒரு பூர்ண சுகத்தை கர்த்தர் தாமே நீங்க தாங்க சப்பா. ஏஞ்சலியமான ஆசிரியர் சப்பா. பிள்ளைகள் படிக்கிற படிப்பை நீங்க ஆசிரியர் சப்பா. காலேஜுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது மாணவரே கர்த்தருடைய கரமே சப்பா. அவங்களோட நீங்க வழி நடத்துங்க ஆளுக செய்யுங்க சப்பா. எந்த ஒரு பலவீனம் அணுகாமல் பிள்ளைகளை கர்த்தர் தாமே நீங்க பாதுகாத்து வழி நடத்துங்க சப்பா. எங்களுக்கு எங்க ஊழியக்காரர் ஆசீர்வதித்தது போல சப்பா. இன்னும் அநேகமாயிரம் ஆத்துமாக்களை சப்பா நீங்க ஒரு ஆசீர்வாதப்படுத்தி நீங்க பயன்படுத்துங்க ஆளுக செய்யுங்க சப்பா. உமது கரங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். இந்த வேலையிலயும் ஏஞ்சல் வந்து ஜெபம் பண்ணுங்க. எதற்காக ஜெபிக்கலாம்னா ஒவ்வொரு வாழைப்பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம். இன்னும் அநேக வாழைப்பிள்ளை ரட்சிக்கப்படாம உலகத்துல இருக்க காரியங்களை பாக்குறோம். ஒவ்வொரு வாழைப்பிள்ளை ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பணும். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒவ்வொரு வாழைப்பிள்ளையில காணப்படணும். ஏன்னா அநேக பாவங்களை சிக்கி கொண்டிருக்கிற காரியங்களை பாக்குறோம். இந்த காலகட்டங்கள்ல அநேக கொலைகளை ஈடுபடுற காரியங்களை பாக்குறோம். பிள்ளைகள் அநேகர் வந்து இந்த கொலை செய்யற காரியங்களை பாக்குறோம். அரசியல்வாதிகள் பின்னாடி செல்கிறத பாக்குறோம். நடிகர்கள் பின்னாடி செல்கிற காரியங்கள்லாம் பாக்குறோம். நிலைமையெல்லாம் மாறணும். பிள்ளைகள் நேர்த்தியா படிக்கணும். பிள்ளைகள் நல்ல வேலைகளுக்கெல்லாம் செல்லணும். கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளணும். அவர் தவிர வேற யாரும் இல்லைன்னு அறிந்து கொள்ளணும். அதே போல அநேக பிள்ளைகள் போதை வஸ்துகள் எடுத்துக்கொண்டு தங்க வாழ்க்கையை கெடுத்துக்கிற காரியங்கள்லாம் பாக்குறோம். இந்த நிலைமையெல்லாம் மாறணும். அநேக வாய்ப்பு ரட்சிக்கப்பட்டு சபையை தேடி ஓடி வரணும்னு சொல்லிட்டு இதற்காக சொல்லுங்க. ஏசப்பா இந்த நாள் கொடுத்த எல்லா கேள்விக்காக நன்றி ஏசப்பா. அதிகாலை ஜெபத்துக்கு வந்திருக்க ஒவ்வொருவரும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. நீங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் பதில் தாங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் எல்லா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா இந்த தேசத்துக்கு எல்லா வாலிபர்களும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களை ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா. ரட்சிக்கப்பட்டவங்களாம் இருந்தாங்கன்னா ஏசப்பா அவங்களாம் சபைக்கு ஏசப்பா தொடர்ந்து போக உதவி செய்யுங்க ஏசப்பா. எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. சபைக்கு கூடி வரதுலலாம் யாரும் விட்டு விடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா வாலிபர்களுக்குள்ளே ஏசப்பா இந்த கீழ்ப்படியில் நாவியை வந்து நீங்கள் உண்டு பண்ணுங்க ஏசப்பா. ஏசப்பா காலேஜ் போனாலும் ஸ்கூல் போனாலும் ஏசப்பா அங்கே பெரியவங்களுக்குலாம் கீழ்ப்படி உதவி செய்யுங்க ஏசப்பா. சர்ச்சில் பெரியவங்களுக்குலாம் கீழ்ப்படி உதவி செய்யுங்க ஏசப்பா. பாஸ்டர்க்கெலாம் கீழ்ப்படி உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படி உதவி செய்யுங்க ஏசப்பா. எங்கே போனாலும் வந்தாலும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க ஏசப்பா. பரிசுத்தமாக ஜீவிக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் பார்க்குறீங்கன்ற பயம் அவங்களுக்குள்ளே இருக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. பிசாசின் காரியக்குள்ளே எதுவுமே அவங்க போகாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. நிறைய வாலிபர்கள் இந்த கேம்ஸ்க்கு ட்ரக்ஸ்க்கு மீடியாஸ்க்கு அடிமையாக இருக்காங்க ஏசப்பா. இந்த அடிமைத்தனத்துலேருந்து ஏசப்பா அவங்களுக்கு ஒரு விடுதலை நீங்கள் தாங்க ஏசப்பா. நிறைய பசங்க ஏசப்பா அந்த ட்ரக்ஸில் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் நிறைய பேர் கொலை செய்யறதெல்லாம் பண்ணுறாங்க ஏசப்பா. இந்த நிலவெல்லாம் நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா நிறைய பேர் இந்த நடிகர்கள் பின்னாடி போகிறாங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்கு மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த அரசியல்வாதிங்க பின்னாடி போகிறாங்க ஏசப்பா. அவங்களாம் மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லாரும் ஏசப்பா உங்கள் பின்னாடி வர உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்களுடைய அன்புக்குள்ள ஏசப்பா எல்லாரும் வந்து கிட்டி சேர உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா உங்களுக்கு நல்லா படிக்க வேண்டிய ஞானத்தையும் புத்தியும் நீங்கள் தாங்க ஏசப்பா. எல்லா எக்ஸாம்ஸ்க்கு ஏசப்பா எல்லாம் நல்லா நேர்த்தியாக எழுத நீங்கள் சொல்லி தாங்க ஏசப்பா. அவங்களுக்கு வேண்டிய அறிவையும் புத்தியும் நீங்கள் தாங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க எதிர்காலத்தில் ஏசப்பா நல்லா ஷைன் ஆக உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களோட ஆம்பிஷன்ஸ்லாம் நிறைவேற உதவி செய்யுங்க ஏசப்பா. அவங்க என்னென்ன ஆசைப்படுறாங்களோ ஏசப்பா அவங்க எல்லாவற்றையும் நீங்கள் நிறைவேற்றுங்க ஏசப்பா. பலவீனங்கள்லாம் இருந்த ஏசப்பா நீங்கள் பூர்ண சுகத்தை தாங்க ஏசப்பா. நீங்கள் கூட வந்து வழிநடத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே ஜெபத்தை கேட்டு பயந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் பிரதர் ஜெபம் பண்ணுங்க. எதற்காக ஜெபிக்கலாம்னா சபையின் தரிசனத்துக்காக ஜெபிக்கலாம்.
வாழ்வது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்ம எப்படி வாழணும்னா கிறிஸ்துவுக்குள்ள வாழணும். கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றதுன்னா பழைய மனுஷனை நம்ம ஒழிந்து விட்டு புது சிருஷ்டியா நம்ம காணப்படணும். இன்னும் பழைய மனுஷன் தரித்தவர்களாய் காணப்படாம அதை களைந்து போட்டு புதிய மனுஷனாய் புதிய சிருஷ்டியா நம்ம சிருஷ்டிக்கப்படணும். அதே போல கிறிஸ்துவுக்காக வாழணும். கிறிஸ்துவுக்காக வாழ்ற லாபமான அனைத்தையுமே நம்ம நஷ்டமாக குப்பையுமாக எண்ணிவிடணும். அதே போலதான் மோசே இனி வரும் பலன்கள் நோக்கமா இருந்து இஸ்ரேல் ஜனங்களோட பாடுகளை அனுபவிச்சதை பார்க்கிறோம். பவுல் கூட சொல்றாரு, லாபமா இருக்க அனைத்து நஷ்டமா நான் விட்டு விட்டேன்னு. அதே போல நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும். அதே போல கிறிஸ்துவை போல ஏசப்பா அந்த 3 வருஷம் ஊழியம் செய்தது போல அநேக காரியங்கள் அற்புதங்கள் செய்தாங்க. அதே போல எல்லாம் சமாதானமா இருந்தாங்க, அன்பா இருந்தாங்க. ஏசப்பா எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தாங்களோ அதே போல நம்ம கிறிஸ்துவை போல வாழணும். அதே போல கிறிஸ்துவோடு வாழணும். இனி மட்டும் இல்லை, நமக்கு என்ன உபத்திரவங்கள் இருந்தாலும் எல்லா பாடுகளையும் சகித்துக் கொண்டு இனி வரும் பலன்கள் நோக்கமா இருந்து நம் பரலோகத்தை ஆளுகை செய்ய போற என்ற நினைவோட நம்ம வாழணும்னு சொல்லிட்டு இதற்காக ஜெபம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமா நேசிக்கிறீங்க அன்பு தகப்பனே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி இயேசப்பா. அதிகால வேலையில தேர்வு கண்டடைவான்னு சொன்னது போல இந்த நாளும் இந்த கால வேளையில கண்ட கிருபைகளுக்கு தந்ததுக்காக உமக்கு நன்றி, 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 நன்றி இயேசப்பா. இந்த நாள் நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் உங்க கிருபை மாத்திரம் தான் இயேசப்பா. உங்க கிருபைக்காக நன்றி, 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 நன்றி இயேசப்பா. இந்த கால வேலை கூட நாங்கள் சபையினாய் ஒருமுனைப்பட்டு இயேசப்பா உங்க சபையின் தரிசனத்துக்காக நாங்கள் உங்க சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. வாழ்ற இந்த ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துக்காக நாங்கள் வாழ்ந்திட தேவன் எங்கள் ஒவ்வொருக்கும் எங்கள் கிருபை தரும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்ப உதவி செய்யுங்கப்பா, நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது எங்களால கூடாத ஏசப்பா, ஆனா உமால எல்லாம் கூட நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முன் குறித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டுப்பா, எங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு திட்டம் உண்டு நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டோட துவக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஏசப்பா. எங்க சுய திட்டம்லாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. இந்த ஆண்டுல நீங்க எங்க மூலியமா மகிமைப்படணும் ஏசப்பா. நாங்க உமக்காக சாட்சியா வாழணும் ஏசப்பா. எங்க சபையோட தரிசனம் நிறைவேறதுக்கு நாங்க ஒரு காரணமா இருக்க தேவன் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த வாழ்க்கையை நாங்க கிறிஸ்துக்குள்ள, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவ போல கிறிஸ்துவோடு நாங்க வாழ்ந்து முடிக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க ஒவ்வொருக்குள்ள ஒரு மனிதன் ஆவியை கொடுங்க ஏசப்பா. ஒரு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. நீங்க அந்த 3 வருஷம் ஊழியத்துல எப்படி இருந்தீங்களோ ஏசப்பா, பிதா சித்தத்தை அறிந்து செய்தீங்களோ ஏசப்பா, அது போல எங்களுக்கு கொடுக்குற இந்த ஆயுசு நாட்களை உமக்காக உம் சித்தத்தை அறிந்தப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படியா ஏசப்பா போதர் மூலியமா எங்களோட நீங்க பேசுற வார்த்தை கீழ்ப்படிந்து ஏசப்பா சபையோட வளர்ச்சிக்காகவும் ஏசப்பா, ஊழியத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட ஏசப்பா, செயல்பட கொடுக்க அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட ஒரு கிருபையை எங்களுக்கு தரும்படியா எங்களுக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லா பிரிவின ஆவி எடுத்து கொடுங்கப்பா. எல்லா ஒரு மனம் இல்லாம இருக்கிற நிலைமெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. சபைக்குள்ள விட்டு கொடுக்குற அனுபவம் இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்க எப்படி ஏசப்பா அன்பா இருந்தீங்களோ நாங்களும் அது போல மற்றவர்கள் அன்பா இருக்கு ஏசப்பா. தேவன் அப்ப நீங்க எப்படி மற்றவங்க உதவி செய்கிறவரா இருந்தீங்களோ, சுகம் கொடுக்கிறவரா இருந்தீங்களோ ஏசப்பா, அநேகருக்காக ஏசப்பா பாரப்பட்டதா இருந்தீங்களோ ஏசப்பா, ஜெபித்தீங்களோ ஏசப்பா, அது போல நாங்களும் ஏசப்பா அநேகருக்காக பாரப்பட்டு ஜெபிக்க ஏசப்பா, அநேகருக்கு கொடுக்க ஏசப்பா, அநேகர் அப்பா உமக்குள்ள திருப்பதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவன் எங்க மூலியமா உங்க சித்தம் நிறைவேறட்டும் ஏசப்பா. எங்க சபையில இருக்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வாலிபர்கள் வாலிபர்கள் எல்லாரும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு ஏசப்பா எங்க ஊழியத்துல ஏசப்பா, எங்க சபையின் தரிசனத்துல ஏசப்பா எல்லாம் நிறைவேற்றப்பட ஏசப்பா நாங்க ஒரு காரணமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு நாளும் ஏசப்பா எங்கள் நிமித்தம் ஒரு ஆத்மாவோட இடறி போயிடக்கூடாதுப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள காரணம் இருக்குமானா எங்களுக்கு இப்போதே ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. மன்னிங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. இன்னும் அப்பா அநேக ஆத்மாவை சபைக்கு வரதுக்கு ஒரு காரணமா இருக்க, ஊழியத்துல வளர்ச்சி பயனுள்ளதா இருக்கு எங்களை பயன்படுத்தும் எங்க ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அதுக்கான செல்வங்கள் ஏசப்பா, பணத்தை எல்லாம் எங்க சந்திக்கப்பட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தேவன் எங்க சிறையிருப்பு நீங்க திருப்புவேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே எங்க சிறையிருப்பு திருப்பி ஏசப்பா இந்த ஆண்டுல நீங்க அப்பா எங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து ஏசப்பா வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேவன் நீங்க அப்படியே செய்ய போறதுக்காய் நன்றி, நன்றி அப்பா. எங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையும் கிறிஸ்துக்குள்ளும் கிறிஸ்துவோடு கூட இருக்க போறதுக்காய் நன்றி, நன்றி ஏசப்பா. உங்க விட்டு பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இப்போது அவங்க விட்டு விட நீங்க உதவி செய்ய போறதுக்காய் நன்றி, நன்றி அப்பா. தேவன் தம்மை எங்களை ஆளுகை செய்ய பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு எங்க செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாம ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் எனக்கு வைத்ததை கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த மாதிரி சிஸ்டர் மாலையில ஜெபம் பண்ணுங்க. எதற்காக ஜெபிக்கலாம்னா சபை இழப்புகளுக்காக ஜெபிக்கலாம். இன்னொரு ஒரு புதிய ஆத்மாக்கள் சபையை தேடி ஓடி வரணும். அதே போல 10 ஜெபக்குழுக்கள் ஆரம்பிக்கணும், பிரேயர்ஸ்ல ஆரம்பிக்கணும். அதே போல யாராவது சிறு பிள்ளைகள் சண்டே கிளாஸுக்கு வரணும். நம்ம பட்டணத்துல அநேக வாலிபர்கள் இருக்காங்க. 50 வாலிபர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும். அதே போல 3 பகுதி நேர ஊழியர்கள் நம்மளுக்கு வரணும். அதே போல ஒரு கிளை சபை நம்ம சபையின் மூலமா ஆரம்பிக்கப்படணும். ஒரு கிராம ஊழியர் நம்மளுக்கு வேணும். அதே போல ஒரு முழு நேர ஊழியர் வரணும்னு சொல்லிட்டு இதற்காக சுருக்கமா ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறபடியால் ஆண்டவரே அப்பா உம்முடைய காலை வேளை உம்முடைய கிருபையினாலே எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க சபையின் காரியத்தினுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க சபையில நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்க சபையில் ஆண்டவரே அநேக ஆத்துமக்கள் ஆண்டவரே அப்பா கடந்து வர அப்பா எங்க சபை வளர்ச்சி அடைய ஒவ்வொரு குழுக்களும் வளர்ச்சி அடைய அப்பா நீ கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்க சபையில ஆண்டவரே நல்ல ஆண்டவரே ஊழியக்காரங்களை நீங்க எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எங்க சபைக்கு ஆண்டவரே நல்ல ஆண்டவரே ஜபங்களை நடத்தக்கூடிய ஆண்டவரே அப்பா ஆண்டவரே முதிர்ச்சி உள்ள ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே வாழ அப்பா ஒரு நல்ல ஒரு ஆண்டவரே லீடர்ஸ்ல ஆண்டவரே எழுப்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்க சபைக்கு ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டுல ஆண்டவரே அப்பா 200 புதிய ஆத்துமக்கள் சபைக்கு வர நாங்க ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆத்துமா விலையேறப்பட்டது ஆண்டவரே. ஒரு ஆத்துமா மனம் திரும்புவது பரலோகத்துல இந்த மகிழ்ச்சி உண்டாக்கும் என்று பார்க்கிறோமே. அப்பா எங்க சபைக்கு ஆண்டவரே இந்த வருஷத்துக்கு ஆண்டவரே 200 ஆத்துமக்கள் ஆண்டவரே அப்பா புதிய ஆத்துமக்கள் சபைக்கு வர அப்பா நீங்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்க சபைக்கு ஆண்டவரே 10 ஜப குழுக்கள் ஆண்டவரே நாங்க ஏற்படுத்த என் தேவன் தாமே அப்பா நீங்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளுக்கு நாள் ஆண்டவரே அப்பா வளர்ச்சி அடைய ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஏரியாவில் ஆண்டவரே நாங்கள் ஜப குழுக்கள் ஆண்டவரை ஏற்படுத்த நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே 200 சிறு பிள்ளைகள் சண்டே கிளாஸ்க்கு வர அப்பா நீங்க கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா சிறு பிள்ளைகள் ஆண்டவரை எழுதத்தில் வர ஆண்டவரை தடை பண்ணாதவர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. அநேக சிறு பிள்ளைகளை நாங்கள் ஆதாயப்படுத்த சிறு வயது முதல் உமக்கென்று வளர்த்தனை கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்க சபைக்கு 50 வாலிபர்கள் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு வர நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா வாலிபன் ஆண்டவரே தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் உடைய வேத வசனத்தை காத்து நடக்குதுனால என்று பார்க்கிறோமே. உடைய வேத வசனத்துல வாலிப பிள்ளைகள் நடக்க ஆண்டவரே அடுத்த தலைமுறை உமக்கென்று வாழ அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நீங்க ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஒரு கிளை சபை ஆண்டவரே எங்க சபையிலிருந்து உருவாக அப்பா நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதுக்கு ஆண்டவரே வழிவாசல்களை ஆண்டவரை நீங்க ஏற்படுத்தி தரும்படியா ஊழியக்காரர்களை ஆண்டவரை எங்களுக்கு ஏற்படுத்தி தரும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒரு கிராம ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா நாங்க ஆண்டவரே அப்பா வழி நடத்த ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஒரு முழு நேர ஊழியக்காரர் ஆண்டவரே அப்பா நாங்க ஆண்டவரே எங்க சபையில ஏற்படுத்த ஆண்டவரே அப்பா நீர் கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்கிற தேவன் எங்களுக்கு நீர் பதிலளிக்கிற தேவன் ஆண்டவரே. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே அப்பா. நாங்க ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா ஆண்டவரே. அதை நாங்க பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்ட முடியாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தந்த தயவுக்காய் நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் தேடி வந்த இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த வருட வாக்குத்தத்தத்தின்படி என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியாய் ஆண்டவர் இழந்து போன ஆசீர்வாதங்களை நன்மைகளை சுதந்தரித்து கொள்ள என் ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி தெய்வீக கரம் தொடர்ந்து கூட இருந்து ஆளுகை செய்யுங்கப்பா. கடைசி நாட்கள்ல இருக்கிறோம், பொல்லாத நாட்கள்ல இருக்கிறோம். காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் கிருபையை தருவீராக. நீர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்மோடு மகிமையில பிரவேசிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தாங்கப்பா. தடை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. உன்னத தேவன் கூட இருந்து நடத்துங்க. விசேஷமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்துக்காய் காத்திருக்கிற, திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, நல்ல வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தாவே ஒரு விசை உம்முடைய சித்தம் அனாதி தீர்மானம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றும்படி கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஏற்ற வேளையில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மைகளை காண உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே கூட இருந்து ஆளுகை செய்யுங்கப்பா. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம். விசேஷமாய் எங்கள் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாத நபர்கள் இருப்பார்களானால் ஆண்டவர்கள் எல்லாம் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள எல்லா மனக்கண்களை கர்த்தர் திறக்கும்படி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? உறவுகள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. என் சொந்த குடும்பத்திலே நம்ம மனைவி ரட்சிக்கப்பட்டா கணவன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறத பார்க்குறோம். கணவன் ரட்சிக்கப்பட்டா
மனைவி ரட்சிக்கப்படாமல் அல்லாவிட்டால் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை பார்க்குறோம். உங்களை எல்லாம் ஆண்டவர் ரட்சித்து மீண்டுமாய் உடைய அன்புக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 அப்பா. கிருபையை தாங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷத்தை ஞானத்தை தாங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அடுத்த தலைமுறை உமக்கு பயப்படுகிற ஒரு தலைமுறையாய் ஆண்டவரே உமை நோக்கி பார்க்கிற ஒரு தலைமுறைகளாய் காணப்பட ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. தடை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க. உன்னத தேவன் கூட இருந்து நீங்க ஆளுகை செய்து நடத்தும் காத்துக்கொள்ளும். உன்னத கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே கூட இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கருத்தில் தாழ்த்துக்கிறோம். இந்த நாட்களில் அநேக இடங்களில் இந்த டெங்கு ஃபீவரை பார்க்குறோம். இதெல்லாம் கர்த்தர் மாற்றி எங்கள் தேசத்தில் வியாதி இல்லாத ஒரு சுக வாழ்வை என் ஆண்டவர் நீர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தெய்வீக கரம் கூட இருக்கட்டும். கர்த்தர் தாமே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்வம். கர்த்தர் நல்லவர். எப்பொழுதும் கூட ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலரின் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். சேர்ந்து வாசிப்போம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நாம் தியானிப்போம். எடுத்தவர்கள் வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலும் இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. இவ்வளவு நேரம் ஆராதிக்கவும் துதிக்கவும் ஆண்டவரே உடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கவும் கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நன்றி. நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்தையும் கேட்டு நீர் பதில் தந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய வார்த்தை மூலமாய் எங்களோடு கூட பேசுங்க. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தகப்பன் தன் மகனை ஒரு மலைப்பாதை வழியாக அழைச்சிட்டு போனாராம். அந்த மலைப்பாதை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பள்ளம், அதாவது சறுக்கி விழுந்தா கீழே தான் விழும். ரெண்டாவது பக்கம் நிறைய கற்கள், நிறைய முள்ளெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பாதை. அப்போது தகப்பன் மகனுக்கு புத்திமதி சொல்கிறார், தம்பி என் பக்கத்திலே நீர், கவனமாக நட, முன்னாடி முன்னாடி ஓடாத அப்படின்னு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஆலோசனை சொல்கிறார். ஆனால்
இந்த பிள்ளைக்கு அப்பா நம்மளை ஏதோ கண்ட்ரோல் பண்றா போல அவனுக்கு தெரியுது. ஆனா அவன் அப்பா சொல்றாரே அப்படின்னு அப்பா சொல்றத கேட்டுட்டு கொஞ்சம் கீழ்ப்படியான். முன்ன பின்ன ஓடிடக்கூடாது, அறிமுகம் இல்லாத ஒரு வழி அப்படின்னு பிள்ளையும் கொஞ்சம் கவனமா இருக்கிற. திடீர்னு பார்த்தீங்கன்னா பனி அந்த இடம் முழுவதும் நிரப்புது. தகப்பனுடைய வார்த்தை மட்டும்தான் கேட்குது. அவர் எங்க இருக்கிறாருன்னு பக்கத்துல இருந்தா கூட என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அப்பா மட்டும் அவர் சொல்ற அந்த வார்த்தைகளை கேட்டு இப்படி வா, லெஃப்ட் வா, ரைட் வா அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துல போனதுனால தகப்பன் இந்த பிள்ளையை பிடிச்சி பிறகு அந்த வழியாய் நடத்திட்டு போனதை பார்க்கிறோம். ஒருவேளை தகப்பன் சொல்ல அவன் மீறி அவன் நடந்து போயிருந்தான்னா அவன் ஜீவன் போயிருக்கும். நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு பேசுறார், அப்படிதானே? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அந்த புத்திமதிகளை கேட்டு நாம் அதன்படி நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், ஜீவனை காத்துக்கொள்வோம், அப்படிதானே? இந்த இன்னைக்கு புத்திமதியை சொன்னாலே பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பிடிக்க மாட்டேங்குது. ஆண்டுடைய வார்த்தையை சொல்லணும், அனுபவத்தை சொல்லும்போது பிள்ளைகள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிற நிலைமையில இல்லாம இருக்கிறத பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில புத்திமதி இல்ல போதனை இது இது எதுக்குன்னா நம்மை நாமே சரி செய்து கொள்ள, நல்ல ஒழுக்கத்தோடு நடக்க, அப்படிதானே? ஏன் புத்திமதி சொல்றாங்க? என் பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்துல, ஆண்டவருக்கு பயப்படுற பயத்துல பிள்ளைகள் உண்மையாக இருக்கணும். அந்த காரணத்துக்காக தான் புத்திமதிகளை சொல்றாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த புத்திமதி இல்லாம போயிருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே நாம கெட்டு போயிருப்போம். அப்போ ஆண்டவர் நம்மை அனுதினமும் நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அனுதினமும் அவருடைய வார்த்தையை கொண்டு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இதை செய்யாத, இங்க நிக்காத, அங்க போகாத, இந்த காரியத்துல நீ சரியாயிரு அப்படின்னு நிறைய காரியங்கள்ல ஆண்டு நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அது எப்படி நமக்கு ஜீவன் ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதலாவது அதுல போதனை, இந்த புத்திமதிகள் நமக்கு வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் தருகிறது. நீங்கள் வாசிப்பீர்களானால் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் நீங்கள் வாசிப்பீர்களானால், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். என் மகனே, என் போதகத்தை என்ன செய்யாத, மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நிறைய நேரங்கள்ல அவருடைய புத்திமதியை நம்ம விரும்பாததுனால தான் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை பார்க்க முடியாத ஒரு நிலை. இன்னைக்கு இந்த போதனைகள், இந்த புத்திமதி நமக்கு வழிகாட்டுதலும் பாதுகாப்பும். இதபடி போகாத, இங்க நிக்காத, நாம இங்க உட்காராத, ஆண்டவர் சொல்றாரு, அப்படித்தானே? சங்கீதத்துல கூட நம்ம அதை வாசிக்க முடியும், அப்படித்தானே? வாசிங்க. சங்கீதம், முதல் சங்கீதத்துல நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே சொல்ற காரியங்களை பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பாருங்க, இதன்படி நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கையில ஆயுசு நாட்களை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறார். நிறைய நேரங்கள்ல இந்த உபதேசங்களை, இந்த ஆலோசனைகளை, இந்த போதனைகளை நம்ம கேட்டு நடவாதபடி இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில துன்பங்களும் நெருக்கமும் பாடுகளும் நம்ம அனுபவிக்கிறோம். அப்ப அந்த போதனை நமக்கு வாழ்க்கைக்கு போதும், வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவனுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலும் நமக்கு அது பாதுகாப்பும் தருது. இங்க உட்காராத, இங்க நிக்காத, பொய் சொல்லாத, திருடாத, கொலை செய்யாத, அடுத்தவன் பொருளை எடுத்துக்கொள்ளாத, இச்சியாது இருப்பாயாக. இதெல்லாம் எதுக்கு? நம்ம வாழ்நாள் ஆசீர்வாதமா இருக்க, நம்ம வாழ்நாள் நீடித்திருப்பதற்காக. அதே நீதிமொழிகள்ல 6ஆம் அதிகாரம் 23 நீங்கள் வாசித்து பாருங்கள். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. நம்ம பிள்ளைகளுக்கு இப்பெல்லாம் அதான் சொன்னேன் ஏற்கனவே. ஆமா, போதனை இல்லை புத்திமதி அப்படின்னாலே பிள்ளைங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தலையை கீழே சாய்ச்சி
பேசுறியா? பேசு. அப்படியே பெற்றவங்க சொன்னாலும் சரி, ஊழியக்காரர்கள் சொன்னாலும் சரி, இல்லை நம்ம நண்பர்கள் சொன்னாலும் சரி, பேசுறியா? பேசு பேசு. அப்படியே கொஞ்ச நேரம் முன்னு கேட்டுட்டு, பேசி முடிச்சிட்டிங்களா? உள்ளுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் அது, முடிச்சிட்டிங்களா? சரி போயிட்டு வரோம் அப்படின்னு போயிடுவாங்க. அது அவங்க கேட்குறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல. அது நிஜமாலுமே சில பிள்ளைகள் கேட்டு அதன்படி நடக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்நாள் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆக இந்த புத்திமதி முதலாவது நமக்கு வழிகாட்டுதலும் பாதுகாப்பும் தருகிறது. இரண்டாவது, இந்த போதனை, இந்த புத்திமதி வெளிப்புற செயல்களை மட்டுமல்ல, இருதயத்தையும் மாற்றுகிறது. எடுத்தவர்கள் வாசிங்க, உபாகமம் 32ஆம் அதிகாரத்துல 46, 47 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவர்களை நோக்கி, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் படி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமா இருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீட்டிக்க பண்ணுவீர்கள். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவர் கொடுத்த பிரமாணங்கள் அவைகள் நமக்கு ரொம்ப முக்கியம். அதன்படி இருந்தா நம்ம வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த ஆலோசனை, இந்த புத்திமதி, இந்த போதனை வெளிப்புறமாய் மாற்றத்துக்கான அல்ல, உள்ளான இருதயம் மாற்றப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கேட்டு அப்படியே விட்டுட்டு போற நிலைமையில அல்ல. ஆண்டவர் நம்ம கூட பேசுறாருன்னா நாம் அந்த காரியத்தை சரி செய்வதற்காக தான் பேசுறார். ஒருவேளை நாம் சரி செய்து கொள்வோமானால் நிச்சயமாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நாம் நன்றாய் இருக்கும்படி, சுகமாய் இருக்கும்படி தான் தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு ரொம்ப பிரியம். ஆமென். நம்மளை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிரியம். ஆகவே நாம நல்லா இருக்கணும் தான் தேவன் விரும்புகிறார். அதுக்கு தான் போதனைகள், அதுக்கு தான் ஆமென் ஆண்டவர் ஆலோசனைகளை சொல்றார், புத்திமதிகளை சொல்றார். ஒருவன் இந்த வேதத்தின்படி வாழ்ந்தார், வாழ்க்கையில ஆண்டவர் அவனுக்கு வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆண்டவர் சில நேரங்கள்ல நம்ம பேசும்பொழுது நாம அதை கேட்காம கீழ்ப்படியாம போறது நிமித்தம் தான் நம்ம வாழ்க்கையில நிறைய பாடுகள். ஆமென். அல்லேலூயா. சாலமோன ஆண்டவர் பார்த்து சொன்னார், ஏப்பா அந்நிய ஸ்திரீகளை என்ன செய்யாத, மனம் முடிக்காத. ஆண்டவர் சொன்னாரா? ஏன் அவர் சொன்னாரு? இவங்க அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி உன்னை சாய பண்ணுவாங்க அப்படின்னு சாலமோனு கிட்ட சொல்றாரு. ஆனா அவன் வாழ்க்கையில பாருங்க, அந்த உபதேசம் அவன் இருதயத்துக்குள்ள போகல. அவன் கண் நிச்சயித்தவைகளில் எல்லாவற்றையும் அவன் என்ன செஞ்சான்? ஆமா, அனுபவிக்கணும்னு நினைச்சான். கடைசியில வயது சென்ற பொழுது எல்லா அந்நிய பெண்கள் எல்லாம் அவன் இருதயத்தை வழுவி போக செய்தாங்க. ஆமென். பாகாரங்களை தூபம் காட்டுறது, அந்நிய தெய்வங்களை வணங்குறது, பலிபீடங்களை கட்டுறது, அவன் வாழ்க்கையில பாருங்க மோசமான ஒரு நிலைக்கு அவன் போனதை பார்க்கிறோம். அப்ப இந்த ஆலோசனைகள் எல்லாம் வெளிப்புறத்துக்கு அல்ல, அவைகள் நமக்கு இருதயத்துக்கு. மூன்றாவது, இந்த போதனைகள் நமக்கு ஜீவனாகிய கிறிஸ்துவனிடம் வழி நடத்துகிறது. வாசிங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் அங்கே சொல்றாரு. ஆமென். என்ன சொல்றாரு? ஒருவன் என் வார்த்தையை கேட்டு நடந்தானா அவன் ஆசீர்வாதமா இருப்பான், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று ஆண்டவர் சொல்ற காரியங்களை பார்க்கிறோம். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்குமானால் நாம் நிச்சயமாய் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யோவான் 15ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும்
செய்ய கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த போதனைகள், இந்த உபதேசங்கள் நம்மை ஜீவனாகிய கிறிஸ்துவனிடத்தில் நடத்துகிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில இந்த போதனையை நாம் பிடித்திருக்கும் பொழுது நாம் ஜீவனின் ஆதாரமாகிய தேவனோடு இணைந்திருக்கிறோம் என்ற அந்த உன்னத அனுபவத்துக்குள்ள போவோம். அப்ப புத்திமதி நமக்கு ரொம்ப அவசியம்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. புத்திமதியை கேட்டு அதன்படி செய்யணும். ஆமேன். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, இருக்கிறீங்களா? ஆமேன். கடைசி நாட்கள்ல தாவீது மரிக்க போற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தன் பிள்ளை சாலமோனை கூப்பிட்டு அவர் சொல்றார். நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 1 நாளாகமத்துல 28ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சாலமோனை பார்த்து தாவீது சொல்ற ஒரு ஆலோசனை, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ரொம்ப ஜாக்கிரதையா இரு. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார். சொல்றாரா? நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லி வளர்க்குறோமா? சாலமோன் வாலிப வயசாகி ராஜ்ய பாரத்தெல்லாம் வாங்கிட்டாரு. தாவீது அப்பயும் கூப்பிட்டு வச்சு, இவன் ராஜாவாச்சே, அவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படிலாம் இல்லை, வா கிட்ட வா, கிட்ட உட்காரு, நீ ஒழுங்கு ஆண்டவரை தேடணும். நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அவர் கைவிடுற நிலை நமக்கு யாருக்குமே வரக்கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்ம எதிராளி கூட அந்த நிலை வரக்கூடாது. அந்த மனப்பான்மை நமக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற உபதேசங்களை கேட்டு நாம் நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவான பலனை தருவார். அதே 1 நாளாகமும் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆண்டவருக்கு மகிமை பாருங்க. கர்த்தர் நல்லவர். இதை சரியா செய், ஆண்டவர் கூட இருப்பார், உன்னை கைவிட மாட்டார். இந்த ஆலோசனைகள் இன்னைக்கு நம்ம பெரியவங்க சொன்ன நம்ம பிள்ளைகள் நம்ம கேட்டுக்கிறோமா? யோசித்து பாருங்க. நம்முடைய முற்பிதாக்கள் சொல்ற ஆலோசனை, தம்பி இப்படிலாம் செய்யாத. இந்த 4ஆம் அதிகாரம், நீதிமொழி 4ஆம் அதிகாரம், ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்ற ஒரு அறிவுரை, ஒரு புத்திமதி. இன்னைக்கு புத்திமதியை கேட்டு எத்தனை பேர் நடக்கிறோம்? யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. புத்திமதி எல்லாம் கேட்டு நடந்திருந்தோம்னா நம்ம வாழ்க்கை வேற லெவல்ல இருந்திருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் எல்லாத்தையும் விட்டாங்க. குடிக்காதப்பா, குடிக்காத, அது உனக்கு ஆமா ஆயுஷ் நாட்களை கெடுத்துரும், வேணாம், லிவர் போயிடும், சிகரெட் பிடிக்காத, நல்லா சம்பாதி, நல்லா சோம்பேறியா இருக்காத, காலம் போயிடுச்சுன்னா திரும்ப வராது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஓட வேண்டிய வயசுல ஓடி சம்பாதி. கஷ்டப்படாம இருக்கணும்னா இந்த வயசுல, சின்ன வயசுல என்ன செய்யணும்? கஷ்டப்படணும். நீ இப்படி இருக்காத, இப்படிலாம் ஆலோசனை சொன்னா அது ஒருத்தவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? விளங்க மாட்டேங்குது. எல்லாம் பட்டு கெட்டு நொந்து பிறகு அதை ஃபீல் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? சொல்லும் பொழுதே கீழ்ப்படிந்து, சொல்லும் பொழுதே
அவைகளின்படி நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அதனால தான் வசனம் சொல்லுது, நீதிபதிகள் 4:13, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாங்க யோசித்து பார்த்து பிள்ளைகள் மனம் திரும்புங்க. அப்பா அம்மா சொல்றது நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அப்படியே நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். கீழ்ப்படியாம எதிர்த்து நிற்பீர்களானால் இழப்பு யாருக்கு? நமக்கு தான். இழப்பு யாருக்குங்க? பக்கத்துல பார்த்துக்கலாம். இழப்பு யாருக்கு? புத்திமதியை கேட்டு அவைகள்படி நீங்க செய்யாம போனீங்கன்னா இழப்பு யாருக்கு? நமக்கு தான். நமக்கு தான். ஆண்டவர் நம்ம நன்றாக இருக்கும்படி தான் எல்லாத்தையும் எழுதி கொடுத்திருக்கிறார். வேத புத்தகத்தை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இதை வாசிக்க வாசிக்க, இதை தியானிக்க தியானிக்க, இதனுடைய காரியங்களை நம்ம கை கொண்டு நடக்க, நிஜமா சொல்றேன், இந்த பூமியில நம் பரம கானானுடைய வாழ்க்கை வாழ முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கானானுடைய வாழ்க்கை வாழ முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். இவைகளை மீறி நடக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்களும் உபத்திரவங்களும் பாடுகளும் நெருக்கமும் வருத பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேட்டு நாம் அதன்படி வாழ்ந்தோமானால் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஆமென். எத்தனை பேருக்கு மிகுந்த கனிகள் வேணும்? ஆண்டவர் சொல்றார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாதே. ஒப்பு கொடுங்க. கற்பனைங்க. எல்லாரும் முழங்கால் படியிட்டு புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள். சாலமோனுக்கு தாவீது சொன்ன ஆலோசனை, அவர் விட்டுறாத, உண்மையாய் அவரை சேவி, எல்லா இருதயத்தையும் நினைவுகளையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவர் விட்டுறாத. அவர் விட்டுட்டேன்னா அவர் என்றைக்கும் உன்னை கைவிட்டுருவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அனுதினமும் ஆண்டவரை தேடுற அந்த உன்னத அனுபவத்துக்குள்ள வாங்க. நீங்கள் உங்க பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவரை இந்த நாளில் முன்ன வைங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுங்க. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகுங்க. ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொண்டு நடங்க. அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். அது உங்க ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். புத்திமதிகளை கேளுங்க. புத்திமதிகளை கேளுங்க. தகப்பனே, ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் செய்ய சொல்கிறீங்களோ உங்கள் கட்டளைகளை நாங்கள் கை கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எத்தனை பேர் கேட்குறீங்க? இந்த ஆலோசனைகள், இந்த புத்திமதிகள், அது நம்மை அழிவிலிருந்து காக்கிறது. இந்த ஆலோசனை, இந்த புத்திமதி இருதயத்தையும் வாழ்க்கையும் மாற்றுகிறது. அது நம்மை தேவனோடு ஜீவனோடு இணைத்திருக்க இந்த போதனைகள் நமக்கு உதவி செய்கிறது. ஆகவே புத்திமதியை உறுதியாய் பற்றி கொள்ளவும், அதை விட்டுவிடாதபடி அதை காத்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. வேத வசனம் சொல்லுகிறதா, அதுவே உனக்கு ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த ஜீவனை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபையை தாங்க. இந்த முதல் நாளிலும் இந்த புதிய நாளிலும் உம்மை முன்வைத்து இந்த நாளை துவங்குகிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், வெற்றி நிறைந்த நாளாய், சமாதானம் நிறைந்த நாளாய் காணப்பட கர்த்தர் கிருபையை தாங்கப்பா. கிருபையை தாங்க. பிள்ளைகள் படிக்க போற காரியங்கள், இன்னைக்கு ஊழியங்கள் எல்லாவற்றிலையும் இப்படி கரம் கொண்டிருக்கட்டும். கர்த்தர் தாமே முன்னின்று காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. விசேஷமாய் இன்றைக்கு நடக்கிற டில்லிராஜ் கார்த்திகா அவர்கள் வீட்டில் இருக்கிற வீட்டு கூட்டத்தையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. உடைய கிருபை தொடர்ந்து வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும். உன்னத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே முன்னின்று காரியங்களை வாய்க்கப்படும். காத்துக்கொள்ளும். மீட்பரும் இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புத்திமதிகளை கவனமாக கேட்டு அதன்படி நடங்க, விட்டுறாதீங்க. அதுவே உங்களுக்கு ஜீவன். God bless you. Praise God.